நம்ம தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது, உங்களுக்கு ஒரு மெயில் ஐடி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் இந்த மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும். எல்லாருக்கும் இந்த மெயிலை நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாட்ஸ்அப் வார்னிங் அப்படின்னு ஒரு இமெயில் வந்து வந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வாட்ஸ்அப் சம்மந்தமாக வந்திருக்கிறதுனால கூட ஒரு 2 டிப்ஸ் பார்த்துடலாம். வாட்ஸ்அப் டீம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேர்ல்டு லெவலில் வாட்ஸ்அப் வந்து ஒரு பெரிய லார்ஜஸ்ட் மெசேஜிங் பிளாட்ஃபார்மில் இருக்கக்கூடிய ஆப்பு. ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் எல்லோரும் வந்து வாட்ஸ்அப் க்ளோன் ஆப்ஸ் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ, இப்போ ஜிபி வாட்ஸ்அப் மாதிரி நீங்கள் நிறையா வாட்ஸ்அப்ஸ் இருக்குது, அதில் நீங்கள் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையுமே அவங்க வந்து பேன் பண்ண போகிறதா அடுத்து ஒரு அறிவிப்பு கூடிய சீக்கிரத்திலே வெளிவரும். அதை எல்லாத்தையுமே தடை பண்ணுறோம், இந்த வாட்ஸ்அப் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அவங்க கூடிய சீக்கிரத்தில் ஒரு வாட்ஸ்அப்லேருந்து அந்த அறிவிப்பு அடுத்து வர்றதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சாட்ஸ் பேக்கப் ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பேக்கப் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க. அந்த அறிவிப்பு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு பிறகு உங்களோட சாட்ஸ் பேக்கப் எதுவுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ வாட்ஸ்அப் போய்ட்டு செட்டிங்ஸு, சாட்ஸு, கீழே பார்த்தீங்கன்னா சாட் பேக்கப் அப்படின்ட்டு பாருங்கள். இதன் மூலமாக நீங்கள் வந்து உங்களோட பேக்கப் வந்து ஆல்ரெடி நீங்கள் இப்போ வந்து எடுத்து வச்சுக்கலாம். இது வரைக்கும் எடுக்கலைனாலும் மறக்காமல் கண்டிப்பாக எடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான டேட்டாஸ் வந்து மிஸ் ஆகாமல் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது கூட ஒரு 2 டிப்ஸ் பார்த்துருவோம். வாட்ஸ்அப் வந்து யூஸ் பண்ணாத ஆட்களே இல்லைன்னு சொல்லலாம். ஸோ வாட்ஸ்அப் ஒரு சிலர் தமிழில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா இருந்திருக்கும். மொபைலில் உள்ள செட்டிங்ஸை தமிழில் மாற்றிட்டோம் அப்படின்னா அது வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு நீங்கள் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு செட்டிங்ஸ் கொடுத்துக்கோங்க. செட்டிங்ஸ் கொடுத்துட்டு சாட்ஸ் கொடுத்துக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆப் லாங்குவேஜ்னு இருக்கு பாருங்கள். இந்த ஆப்ஷன் இல்லை அப்படின்னா வாட்ஸ்அப்பை அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கீழே அதில் நிறையா லாங்குவேஜ் இருக்கும். அதில் நீங்கள் தமிழ்ங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தமிழில் மாறிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்னென்னா, நீங்கள் நிறைய பேர் ஆடியோ சென்ட் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்காக மட்டுமே. பொதுவான இடத்துல இருக்கீங்க, வெளியே யாருக்கும் கேட்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நம்ம வால்யூமை குறைச்சிக்கிட்டு கேட்போம். அப்படி பண்ணாமல் வால்யூம் எந்த லெவலில் இருந்தாலும் சரி ஆடியோவை ப்ளே பண்ணிவிட்டு நம்ம ஏர் ஸ்பீக்கர் நம்ம காதுகிட்ட மொபைலை கொண்டு போயிட்டிங்கன்னா கட் ஆகாமல் உங்களுக்கு மைல்டாக கேட்டுகிட்டே இருக்கும். நீங்கள் கண்டினியூஸாக கேட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இது யாருக்கெல்லாம் புதுசாக தெரியும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லோரும் வைப்போம், இல்லை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குற பழக்கம் ஒரு சிலருக்கு இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்காக ஒரு சின்ன ட்ரிக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வந்து ப்ளே ஆகுது. இப்போ இதில் ஒரு லெட்டரோ ஏதோ ஒன்று வந்து அவங்க டைப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை எப்படி நம்ம ப்ளே ஆகி முடிக்கிறதுக்குள்ளே பார்க்குறதுனா இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஜூம் இன் பண்ணதும் பார்த்தீங்கன்னா அப்படியே நிற்கும் பாருங்கள், ஸ்டாப் ஆகி நிற்கும். ஸோ நீங்கள் ரிட்டன் டச் பண்ணுற வரைக்கும் இந்த டிஸ்பிளே வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். நீங்கள் அதில் ஏதாச்சும் லெட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு ரிட்டன் நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா டச் பண்ண உடனே தான் அது ப்ளே ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, பாய்.